யானையும் நாயும். அரசருக்கு சொந்தமான ஒரு மாளிகையில் ஒரு யானை வசித்து வந்தது. அந்த யானை அரசருக்கு மிகவும் நெருக்கமாக இருந்ததால் நல்ல உணவு அளிக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வந்தது. அரசருக்கு பிரியமான யானை என்பதால் அதுக்கு எப்பொழுதும் ராஜ விருந்தாக தான் இருக்கும். ராஜாவின் மாளிகைக்கு வெளியே ஒரு நாய் வசித்து வந்தது. அந்த நாய் மிகவும் மெலிந்து எலும்பும் தோலுமாக பார்ப்பதற்கு அசிங்கமாக இருக்கும். அந்த நாய் தினமும் யானைக்கு கிடைக்கும் விருந்தினை பார்த்து கொண்டே இருக்கும். ஒரு நாள் யானைக்கு வைக்கப்பட்ட ராஜ விருந்தின் மனம் நாயினை கட்டி இழுத்தது. நாய் மெதுவாக அந்த கோட்டையின் உள்ளே நுழைந்து யானைக்கு வைக்கப்பட்டிருந்த சாப்பாட்டில் சிறிது சாப்பாட்டை சாப்பிட்டது. யானை இதை கவனிக்கவில்லை. சிறிது நாட்கள் இப்படியே சென்றது. ஒரு நாள் யானை இந்த நாய் அதனது சாப்பாட்டை சாப்பிட்டு கொண்டிருப்பதை பார்த்தது. நாய் யானையை பார்த்ததும் என்ன செய்வதென்று தெரியாமல் விழித்து கொண்டிருந்தது. அப்பொழுது யானை நாய் என் அருகில் வந்து அதற்கு சில உணவுகளை எடுத்து கொடுத்தது. நாய் அந்த யானை கொடுத்த உணவை வாங்கி உண்டது. சிறிது நாட்களிலேயே அவர்கள் மிக நெருக்கமான நண்பர்கள் ஆனார்கள். இருவரும் எப்பொழுதும் சேர்ந்து தான் இருப்பார்கள், சேர்ந்து உணவு உண்டு, சேர்ந்து விளையாடி, சேர்ந்து உறங்குவார்கள். ஒருநாள் வழிப்போக்கன் ஒருவன் யானையுடன் விளையாடிக் கொண்டிருந்த நாயை பார்த்தான். யானை பாகனிடம் சென்று, இந்த நாய் என்ன விலை? இந்த நாயை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது என்று சொல்லி நாயை விலை பேசினான். தனக்கு சம்பந்தமே இல்லாத நாயை யானை பாகன் ஒரு நல்ல விலைக்கு விற்றுவிட்டான். வழிப்போக்கன் நாயை கூட்டிக் கொண்டு சென்றான். வழிப்போக்கனின் வீடானது அரண்மனையில் இருந்து வெகு தொலைவில் இருந்தது. நாயை பிரிந்த சோகத்தில் யானையானது உண்ணாமல் உறங்காமல் குளிக்காமல் மிகவும் வருத்தத்துடன் காணப்பட்டது. யானையின் இந்த நிலையை யானைப்பாகன் அரசரிடம் தெரிவித்தான். ஆனால் யானைப்பாகன் அந்த நாயினை பற்றிய எந்த ஒரு விவரத்தையும் கூறவில்லை. அப்பொழுது அவரது அமைச்சர்களில் ஒருவரை அழைத்தார். அவர் விலங்குகளை பற்றி நன்கு தெரிந்தவர். அவரிடம் இந்த யானை இவ்வாறு இருப்பதற்கு என்ன காரணம் என்று ஆராய்ந்து கூறும்படி கேட்டுக்கொண்டார். அந்த அமைச்சர் யானையை சென்று பார்த்து, யானையின் உடம்பில் எந்த காயங்களும் இல்லை. இது ஏன் இப்படி வருத்தத்தில் உள்ளது? கண்டிப்பாக இது யாரையோ பிரிந்த வருத்தத்தில் உள்ளது என்று யானை பாகனிடம் சொன்னான். அப்போது யானை பாகன், ஆமாம் அமைச்சரே, இந்த யானை ஒரு நாயுடன் சிறிது காலமாக விளையாடி மகிழ்ந்து வந்தது. அந்த நாயை ஒருவன் தூக்கி கொண்டு போய்விட்டான். இந்த நிகழ்வின் பிறகுதான் யானையானது மிகுந்த வருத்தத்துடன் காணப்பட்டது என்று கூறினான். உடனே அமைச்சர் அரசரிடம் இந்த தகவலை தெரியப்படுத்தினான். அரசர் உடனே அந்த நாயை நாம் எப்படி கண்டுபிடிப்பது? வழிப்போக்கன் எங்கிருக்கிறான் என்று தெரியவில்லையே என்று கூறி கொண்டிருந்தார். அமைச்சரே, இதற்கு ஒரு தீர்வு சொல்லும் என்று கூறினார். உடனே அமைச்சர், அரசே, இந்த நாயை யார் தூக்கிக் கொண்டு போயிருந்தாலும் அவருக்கு அரசர் தண்டனை விதிப்பார் என்று ஒரு தண்டோராவை போடுவோம் என்று கூறினார். அரசரும் அதன்படி தண்டோரா போட்டார். இந்த செய்தியை கேட்ட வழிப்போக்கன் அதிர்ச்சியுற்று அந்த நாயின் கயிற்றினை அவிழ்த்து விட்டான். நாயின் கயிறு அவிழ்த்து விடப்பட்டதும் துள்ளி குதித்து அரண்மனைக்கு வந்து சேர்ந்தது. நாயை பார்த்து யானை மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தது. யானை அந்த நாயை கட்டி அணைத்து அதன் துதிக்கையால் தூக்கி யானையின் முதுகில் அமர்த்தி கொண்டது. பின்பு யானை பழையது போல மீண்டும் மகிழ்ச்சியாக வாழத் தொடங்கியது. நாயும் யானையும் இணைபிரியாத நண்பர்களாக வாழத் தொடங்கினர். இதை கண்ட அரசர் மிகுந்த மகிழ்ச்சியுற்றார். கருத்து: உண்மையான நண்பர்கள் எப்பொழுதும் பிரிவதே இல்லை. வெப் லிங்க்ஸ்.